ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலான ஒரு ஈஸியான ஸ்பாஞ்சி கேக் எப்படி இவ்வளோ ஸ்பாஞ்சியாக ஈஸியாக செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பார்லேஜி பிஸ்கட் வச்சு தாங்க செய்ய போகிறேன். ஸோ இந்த பார்லேஜி பிஸ்கட் பார்த்தீங்கன்னா சின்ன பேக், ஒரு 3 rupees பேக் தான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா 38 grams இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 பேக்கெட்ஸ் பிஸ்கட் எடுத்து இந்த மாதிரி அரைச்சி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட இனிப்புக்காக 1/4 கப் இல்லைன்னா 1/2 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்றனால அரைச்சி எடுத்துக்கிறேன். ரெண்டுமே சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த பிஸ்கட்டையும் சர்க்கரையும் சேர்த்து நீங்கள் வேணுன்னா ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது மிக்ஸ் பண்ணுறதுக்காக பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200லேருந்து 250 வரைக்கும் ml வந்து பால் தேவைப்பட்டது. இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். அண்ட் அதே சமயத்தில் நான் வந்து இங்கே ஒரு கடாயில் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண உப்பு தான் பேக்கிங்காக. அந்த உப்பை நான் சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ண விட்டுடுறேன். அதே சமயம் நம்ம இங்கே கலக்கி வச்சுருக்க பேட்டரில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா வந்து கலக்கி வச்சிடுறேன். அண்ட் நம்ம எந்த ட்ரேயில் ஊற்ற போகிறோமோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மேலேயே மைதா மாவையும் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டர் இருக்கு இல்லையா, அது நம்ம ஊற வேண்டியதில்லை, அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். 2 டைம் இந்த மாதிரி டேப் பண்ணிட்டிங்கன்னா உள்ள பபிள்ஸ் இருந்தால் கூட கிளியர் ஆகிடும். மேலே உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டுக்கலாம். இதை அப்படியே எடுத்து நம்ம அந்த சூடாக இருக்கிற கடாயில் போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். இது எனக்கு பார்த்தீங்கன்னா 25 minutes to 30 minutes ஆச்சு நல்லா பேக் ஆகி வர்றதுக்கு. மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா ரேஸ் ஆகி வந்திருக்கு. நம்ம சோடா மட்டும்தான் போட்டோம், பேக்கிங் சோடா மட்டும்தான் போட்டோம், பேக்கிங் பவுடர் எதுவுமே போடல. நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இது அப்படியே ஈஸியாக இருந்துச்சு எனக்கு அது ட்ரான்ஸ் பண்ணுறதுக்கு பிளேட்டில். இதை இன்னும் எக்ஸ்ட்ராவாக டெக்கரேட் பண்ணுறக்காக, ரொம்ப அழகாக காட்டுறதுக்காக சாக்லேட் சிரப் நான் வந்து மேலே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக போடணுன்னு அவசியமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிட முடியும். அண்ட் இதை எக்ஸ்ட்ராவாக இன்னும் அழகாக்கிறதுக்காக மேலே செரிஸ் கொடுத்துருக்கேன். இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.